கிளைமேட்டில் நான் சொன்ன மாதிரியே பஜ்ஜி கடைக்கு போகிறோம். ஆனால் பஜ்ஜி கடை எங்கே இருக்குன்னு தெரியல. கேட்டால் 3 கிலோமீட்டரில் எப்பயாவது ஒரு சூடா பஜ்ஜி சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருக்க கிளைமேட்டை பாருங்க, நெடுங்குது அப்படியே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வந்து ஒருவேளை சீசனில் போலையான்னு தெரியல. கொடைக்கானல், ஊட்டி ரெண்டும் போயிருக்கேன். இந்த சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஃபால்ஸுக்கெலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போயெல்லாம் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கீழேருந்து மேலே ஏறும்போது 100 மீட்டருக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து எப்படி வேறு லெவலில் இருக்குது உண்மையாக. ஏன்னா போக பெரிய பெரிய ஃபால்ஸ்லாம் வர வந்துகிட்டே இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு மழை, அதனால் ஆமாம் எதுவுமே பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபோகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கார் நம்ம நோக்கி எதிர்க்க வந்துகிட்டே இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து தெரியும் நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக பெப்பர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து பெப்பர் செடி இப்போ தான் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாகவே வந்து பெப்பர் தான். நம்மள நோக்கி இந்த மழை வந்துகிட்டு இருக்கு. நம்ம வெளியே வந்தாலே அதுக்கு வேலை. நம்ம எப்படியாவது மழை இல்லடா, மழை வந்து கொட்டுதுடாடி. மழை இல்லடா, இந்த பாக்கெல்லாம் மழை பெய்யாதுடா. பயம்புத்தி விட்டேன் மழை. மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க, மேலே பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் வந்து ஃபுல்லு ஃபாகு தான் கவர் ஆகி. பேக்ரவுண்டில் ஃபாகு பறகுதா, என் ஃபேஸ் தான் தெரியுதான்னு தெரியல. பயங்கரமான ஃபாகு இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. ரைடு போகலான்னு பார்த்தா செட் ஆகலை. திடீர்னு மழை கிட்ட வந்துச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும் சொல்லிட்டு தான் வந்து நடந்து வந்தோம். அதுமாரி இருக்குங்க, புகையெல்லாம் இருக்குது. அதில் வந்து அதாவது இதுவும் ஆட்டாக இருக்குது, அவ்வளோதான் ஆட்டு அல்டிமேட். ஆனால் சுற்றி கூலாக இருக்குது அப்படியே. இன்னும் 2 இருக்குது பார்த்தீங்களா, வீடியோவில் மாட்டிங்கன்னா பார்ப்பேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து பஜ்ஜியை சாப்பிட்டு சும்மா வேறு லெவலில் பயங்கரமாக இருந்தது இந்த கிளைமேட்டில். ஏன்னா நான் இவ்வளோ வேகமாக பேசுகிறேன்னா கார் போயிடுச்சுன்னா இருட்டாயிடுச்சா அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சு. நான் அப்புறமா பேசுகிறேன். அவர் எப்படி முதல்ல நம்ம ஒரு கேட்டுக்கலாம்ல. இந்த சோளத்தை சாட போகிற பட்சத்தில் குளிர்க்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது பயிர். சாடே மாட்டாங்க இருக்கு. ஏற்காடு வந்தால் தம்பிக்கிட்ட வாங்கி சாப்பிடணும். அல்டிமேட்டாக செஞ்சு தராப்புல செய்முறையெல்லாம் செஞ்சு காட்டணும். நம்மளை வந்து செய்யறதுக்குலாம் அலோவ் பண்ணார் தம்பி. தம்பி பேர் என்ன? தமிழ் செல்வன். தேங்க்யூ ஸோ மச் தமிழ் செல்வன். அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு வாக்கிலே வந்து போயிட்டு வந்துட்டோம். வண்டியில் போகலான்னு பார்த்தோம். பட் வந்து கிளைமேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்தது வெளியே. அதனால் வந்து நடந்தே போயிட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் தானே பரவாயில்ல. உண்மையாக வந்து லைட்டாக ட்ரெஸ்ஸில் இருந்தது. இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணாமல் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே இருந்தாலும் நஞ்சு வந்துட்டோம். இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் தானே நஞ்சு போகலான்னு சொல்லிட்டு நஞ்சுனே போனோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையான மிளகா பஜ்ஜி
ப்ளஸ் வந்து ஐயா வந்து எங்களுக்கு கான்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு அவர் கையால். நான் ஒன்று நான் லாஸ்ட்டு அந்த பையன் அந்த கான் செஞ்சு மிஷின் சர்வீஸ் கொடுக்க எடுத்து போயிருக்காப்புல. நெருப்பு வெளியே தள்ளுறானா உள்ளே இழுத்துட்டாப்புல. மேட்ரு முடிஞ்சு சோழி முடிச்சிட்டாப்புல. அதனால் வந்து ஒரு பயங்கரமான இந்த வீடியோ ஃபன்னாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் கிளைமேட் வந்து எப்படி ஒத்துழைக்குதுன்னு தெரியல. நாளைக்கு தான் தெரியும். அது காலையில் வந்து நம்ம அப்படியே பேசிட்டே போகலாம். நாளைக்கு காலையில் தான் வந்து அது பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னே வந்து யூகே முடியல. அதே வந்து காலையில் ஆக்சுவலாக சன்ரைஸ் இருந்ததுன்னா இங்கே இருந்து பயங்கரமான வியூங்க. கீழே அந்த சேலம் வந்து அப்படியே கீழே கிளியராக தெரியுது. அந்தளவுக்கு வந்து சன்லைட் கிளியராக இருந்ததுன்னா நாளைக்கு ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும். ஒரு ட்ரோனை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் இந்த இடத்துலேருந்து. தட்ஸ் இட் கைஸ். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய். ஐயோ இல்லைங்க, இப்படி வைக்கலான்னு பார்த்தேன். பையன் கையை தள்ளி விட்டான். இப்படி ஆகிடுச்சு. இந்த ப்ளஸ்